ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோம்மேட் கலர்ஸ் வச்சு மார்பிள் சாக்லேட் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா சாப் பண்ணிக்கலாம். பண்ணிக்க போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நிறையா சாக்லேட் இருக்குது. எங்கள் சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் மைக்ரோவேவில் ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சு கரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 40 செகண்ட்ஸில் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. ரொம்ப ஹீட் பண்ணிட்டா மாதிரி கெட்டி ஆகிடும். இப்போ இன்னொரு 20 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம கலக்கிட்டே இருந்தோன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், மோல்டு எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கலர், நேச்சுரல் கலர் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் ஃப்ரூட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அந்த கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஜெல் கலர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எடிபிள் பவுடர் இருந்தாலும் அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி. இப்போ இது ஸ்ட்ராபெரியிலேருந்து பண்ண கலர். இது நான் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபில்லரில் எடுத்து கொஞ்சம் இதில் ஊற்றிக்க போகிறேன். இப்படி ஊற்றிக்க போகிறேன். இது பர்பிள் கேபேஜில் எடுத்தது. சும்மா கொஞ்சம் போகிறோம். இது பீட்ரூட் கலர், ரெட். பர்பிள் கலரில் நம்ம ப்ளூ கலர் பண்ணோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் மெல்ட் பண்ண சாக்லேட்டை இதில் ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஊற்றணும் இல்லையா, அது மேலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து கேபேஜ், பர்பிள் கேபேஜ் ஊற்றணும், மேலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் ஊற்றணும். இது பாருங்கள், கீழே இருந்தது கொஞ்சம் மேலேயும் வந்துருச்சு. இப்போ அதில் ப்ளூ ஊற்றினோம். அது வேறு கலர் ஊற்றிட்டா பரவாயில்ல. இது ப்ளெயினாக இருக்குது. ஸோ மல்டி கலர் ஊற்றலாம். இதை கொஞ்சம் கலக்கி விடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரலாம். இப்போ இது போல் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். இதில் பட்டர் பேப்பர் இப்படி போட்டிருக்கேன். நான் கீழேயும் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா இது எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கீழே நான் பட்டர் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மெல்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை மெல்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே ஊற்றிடலாம். இது போல் உங்கள்கிட்ட ட்ரே இருந்துச்சுன்னா ட்ரேயில் கூட ஊற்றிக்கலாம். நான் இப்போ இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் செய்கிறேன். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நேச்சுரல் கலர் வச்சு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கலர் போட போகிறோம்.
இதில் வந்து நான் கேபேஜ் கலர் போட போகிறேன், அங்கங்கே போட போகிறேன். இது வந்து நமக்கு ஜெல் கலர் இல்லாததுனால சீக்கிரமாக கட்டிடும், அதனால் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக வந்து செய்யணும். இப்போ ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து இப்படி செய்யுங்க. சும்மா வந்து நீங்கள் டிசைனுன்னு போட வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சும்மா அப்படி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இது நான் பேப்பர் வச்சதை வந்து ஈஸியாக வரணுன்றதுக்காக வச்சேன். இப்போ நம்ம நேச்சுரல் கலர்ஸ் வச்சே வந்து நம்ம இன்றைக்கி சாக்லேட்டு மார்பிள் சாக்லேட் பண்ணியிருக்கோம், நல்லா அழகாக இருக்குது. இன்றைக்கி நேச்சுரல் கலர்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம சாக்லேட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.